நண்பர்களுக்கு வணக்கம். டாஸ்மார்க்கில் 10 ரூபா வாங்குறத பற்றி செந்தில் பாலாஜி பேசியிருக்காரு. எங்கள் ஆட்சியில் தான் வாங்கணும்னு சொன்னீங்களே, இப்போ இந்த ஆட்சியில் அதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் நாம் அதை அப்படி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கடந்த ஆட்சியில் 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கினாங்கிறத செந்தில் பாலாஜியோ இல்லை முதலமைச்சரோ ஒத்துக்கவே இல்லைன்னு சொல்லி தான் அவங்க சமாளித்தாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி இல்லை. உண்மையிலேயே அதை தடுக்கிறதுக்கான வேலைகள் செய்கிறாங்க. இதில் தான் டாஸ்மார்க் ஊழியர்களும் போராட்டங்கள் நடத்துகிறாங்க. இதில் நிர்வாக ரீதியாக பிரச்சனை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா 10 ரூபா வாங்குறதுக்கான காரணமாக டாஸ்மாக் ஊழியர்கள் சொல்கிறது இடத்துடைய வாடகை, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் அவங்களுக்கு சம்பள குறைவு அப்படின்னு உண்மையான பிரச்சனைகளை சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை அரசு தானே கவனிக்கணும். இடத்துடைய வாடகையோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவோ அரசு கொடுக்கணும். 10,000 கோடி வருமானம் வரக்கூடிய ஒரு துறையில் இந்த விஷயங்கள் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை தாண்டி ஊழியர்களுக்கும் சம்பளம் ஒரு 10,000 15,000 அந்த அளவில் தான் இருக்குது. கண்டிப்பாக அதை கூட்டணும். இன்றைக்கி குறைந்தபட்சம் ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவையான சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த விஷயங்களை அரசு கவனிக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் செந்தில் பாலாஜி சொல்கிற மாதிரி கடந்த ஆட்சியில் நடக்குது, இந்த ஆட்சியில் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. நிச்சயமாக இதில் ஒரு சேஞ்ச் இருக்குது. இதோடைய முன்னேற்றம் எப்படி இருக்குங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். நன்றி.